வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளில் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படி 38வது சாலை பாதுகாப்பு மாதம் போக்குவரத்து துறை சார்பாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரில் 38வது சாலை பாதுகாப்பு மாதம் போக்குவரத்து துறை சார்பாக ஜனவரி 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இதன் ஒரு நிகழ்வாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் ஹெல்மெட் பேரணி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழிப்புணர்வு பேரணியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ் கலந்து கொண்டு தலைமை தாங்கி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காரைக்கால் சார்பு ஆட்சியர் பூஜா, காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பாலு என்கிற பக்கிரிசாமி, வட்டார போக்குவரத்து அதிகாரி தட்சணாமூர்த்தி, உதவி மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் கலையரசன், நவநீதன் ஆகியோர் உடன் இருந்தனர். இதில் போக்குவரத்து துறை ஊழியர்கள் மற்றும் காரைக்கால் மாவட்ட வாகன விற்பனையாளர்கள் இந்த பேரணியில் பங்கேற்று ஹெல்மெட் அணிந்து கொண்டு விழிப்புணர்வு வாகனங்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் பங்கேற்றனர். இந்த பேரணியானது ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து தொடங்கி ஔவையார் கல்லூரி வழியாக காமராஜர் சாலை, PK சாலை, புதிய பேருந்து நிலையம், பாரதியார் வீதி வழியாக மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருமலைராயன்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவர்களுடனும் ஆசிரியர்களுடனும் ஆலோசனையில் மேற்கொண்டார். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ASPS ரவி பிரகாஷ் திருப்பட்டினம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக பள்ளி ஆசிரியர்களுடன் மாணவர்களின் மதிப்பெண் தேர்ச்சி விகிதாச்சாரம், மாணவர்களின் செயல்பாடுகள், பெற்றோர் ஆசிரியர் சங்க கூட்டங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்திய மாவட்ட ஆட்சியர் 2026 பொதுத் தேர்வில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகரிப்பது, 100% தேர்ச்சி விகிதத்தை உறுதிப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசனையை மேற்கொண்டார். மேலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு ஆசிரியர்களுடன் தனித்தனியே ஆலோசனை நடத்திய மாவட்ட ஆட்சியர் மாணவர்களின் மதிப்பெண்கள், தேர்ச்சி விகிதம் மிகவும் பின்தங்கிய மாணவர்களை பொதுத் தேர்வில் எவ்வாறு தேர்ச்சி பெற வைப்பது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கணிதம், அறிவியல் போன்ற கடினமான பாடங்களில் எழும் சந்தேகங்களை உடனடியாக ஆசிரியர்கள் தீர்த்து வைக்க வேண்டும். படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களை பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற வைக்க வேண்டும். முக்கிய பாடங்களை திரும்ப எழுதி பார்க்க வைத்து மாணவர்களை பொதுத் தேர்வுக்கு தயார் செய்ய வேண்டும். வேதியியல் போன்ற கடினமான பாடங்களில் மாணவர்களுக்கு பாட ஆசிரியர்கள் மற்றும் மற்ற ஆசிரியர்களும் சிறப்பு கவனம் செலுத்தி தேர்ச்சி விகிதம் பாதிக்காத வண்ணம் உழைக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுடன் கலந்துரையாடிய மாவட்ட ஆட்சியர் பொதுத் தேர்வுகளுக்கு இன்னும் 1 மாதம் மட்டுமே இருப்பதால் மாணவர்கள் தயாராக இருக்க வேண்டும். கடினமான பாடங்களை திரும்ப எழுதி பார்க்க வேண்டும். பாடப்பகுதிகளில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பட்டினம் பள்ளி மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் பெற வேண்டும். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை மாணவர்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். நன்றாக படிக்கும் மாணவர்கள் பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவ வேண்டும். பள்ளிக்கு தொடர்ந்து வருவதுடன் சிறப்பு வகுப்புகளில் பங்கேற்க வேண்டும். மாணவர்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். கிராம நல ஊழியர்கள் கொண்டு பள்ளிக்கு சரியாக வராத மாணவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்யப்படும். படிப்பில் மிகவும் பின்தங்கிய மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை கண்டறிந்து தேர்ச்சி பெற வேண்டும். அவ்வாறு தேர்ச்சி பெறாத மாணவர்களின் பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அறிவுறுத்தப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். இதேபோல் விழுதியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த ஆட்சியர் மாணவர்களின் பெற்றோர் படிப்புக்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றால் கிராம நல ஊழியர்களை கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும். படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் பொழுதுபோக்கு அம்சங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது மேல்நிலை கல்வி துணை இயக்குனர் திருமதி ஜெயா, காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா, இணை வட்டார வளர்ச்சி அதிகாரி ரங்கநாதன், ஆட்சியரின் செயலர் வித்யாதரன், பள்ளி ஆசிரியர்கள், சமூக வல்லுநர்கள், கணக்காளர், சமூக வள பயிற்றுனர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் தின விழா நடைபெற்றது.
காரைக்காலில் உள்ள கோத்துக்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்மழலையர் வகுப்பில் காய்கறிகள் மற்றும் பழங்கள் தின விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் பள்ளியில் பயிலும் மழலையர்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளால் ஆன பொம்மைகள் செய்து கண்காட்சி படைப்புகளாக காட்சிப்படுத்தியிருந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை இசபெல்லா தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை வேளாண் அலுவலர் ஆலன் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் முக்கியத்துவத்தை குழந்தைகளுக்கு புரியும் வகையில் விளக்கி கூறினார். பள்ளி குழந்தைகள் காய்கறிகள் பழங்கள் விற்பனை செய்பவராகவும் காய்கறிகளில் பலவிதமான பொம்மைகள், மரங்கள், செடிகள், ஆமை, விநாயகர் பொம்மைகள், கலை வடிவங்கள் கொண்ட படைப்புகள் செய்து மாறுவேடம் அணிந்து மழலை பாட்டு பாடி அசத்தினர். மழலையர்கள் கண்காட்சியினை பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் கண்டு ரசித்தனர். இந்த கண்காட்சியில் பழங்கள் மற்றும் காய்கறிகளில் கண்காட்சி படைப்புகள் செய்த குழந்தைகளுக்கு பரிசுகளையும் வழங்கி சிறப்பித்தனர். காரைக்கால் மாவட்டம் தேனூர் பகுதியில் அமைந்திருக்கும் தலைவர் ப. சண்முகம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 1970 படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்த தேனூர் தலைவர் ப. சண்முகம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 1970 படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டு பள்ளியில் படித்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். பின்னர் மதிய உணவு அனைவரும் ஒன்றாக உண்டு பள்ளியில் பயிலும் பொழுது முதலாக சுற்றுலா சென்ற இடமான காரைக்காலை அடுத்த தரங்கம்பாடி கோட்டையை மீண்டும் இவர்கள் சென்று பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். மீண்டும் இந்த நட்புணர்வு தொடர ஆண்டுதோறும் சந்திப்பு கூட்டங்கள் நடத்தப்படும் என முன்னாள் மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இது பற்றி இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர் தெரிவிக்கும் பொழுது, என் பேர் ஷஹாப்தீன். அனைவருக்கும் வணக்கம். நான் திருநாளத்தை சேர்ந்தவன். நாங்கள் எங்களுடைய குரூப் 69-70 குரூப்பு. அந்த காலத்தில் எஸ்எஸ்சிங்கிற 11ஆம் வகுப்பு முடித்தோம். நானும் அப்புறம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டேன். அதுலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு விருப்பம், மறுபடியும் நம்ம படித்த ஸ்கூலை பார்க்கணும், கிளாஸை பார்க்கணும், நண்பர்களை பார்க்கணும், கிளாஸ்மேட்டை பார்க்கணுன்னு ரொம்ப விருப்பம். நண்பரை தெரிஞ்சான முதல் கொண்டு இவங்கெல்லாம் இத்தனையும் தெரிஞ்சான வீட்டுக்கு பின்னால் உள்ளவர் தான். அவரால் என்ன சந்திக்க முடியும் 35 வருஷமாக. அது அந்த வாட்ஸ்அப் குரூப்பு செட் பண்ண பிறகு தான் ஒவ்வொருத்தவங்களாம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் எலாபரேட்டாக தான் ஆனது. இதுக்கு உறுதுணையாக இருந்தது திருஞானம், கண்ணன் மெயின். அப்புறம் அங்கேருந்து கரஸ்பாண்டன் கொடுத்தது நம்ம சிவா அங்கே கிருஷ்ணசாமி மெட்ராஸில் உள்ளது. இவங்களுடைய ஒத்துழைப்பாலையும் அவனுடைய ஆர்கனைசேஷனாலையும் அட்மின் ஆவேன். ஒரு எங்களுடைய கனவு 2 வருஷத்துக்கு நினைவானது. அதோட தொடர்ச்சி தான் இன்னும் சேர்க்கணும், இன்னும் பல பேர்களை நம்மளை குரூப்பில் கொண்டு வரணுன்றது இவங்கெல்லாம் மற்றவங்கெல்லாம் உள்ளவங்கெல்லாம். என்னையை பொறுத்தவரை இன்றைக்கி மகிழ்ச்சி, ஒரு நிறைவான நாள், சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸை மறுபடியும் மீட் பண்ணுறது கூட. இதே மாதிரி மீண்டும் ஒரு சந்திப்பை ஆண்டவன் அளிக்கணும். எங்கள் எல்லாருக்கும் உடல்நல குறைவு இல்லாமல் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளை கொடுத்து மறுபடியும் ஒரு சந்திப்பாக நாங்கள் இதோடு கொஞ்சம் பெருசாக செய்யணும்னு ஒரு அவ்வளவு தான்.
அவருடைய கருத்துக்களை சொல்லுவார். பொழுது ஒன்றா படித்த பொழுது எஸ்எஸ்எல்சி எக்ஸாமில் இங்கிலீஷில் காரைக்காரங்கள் சமூக சேவை அமைப்பின் மூலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் திருவள்ளுவர் தாய் தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. காரைக்காரங்கள் சமூக சேவை அமைப்பின் சார்பில் காரைக்காலில் அமைந்திருக்கும் திருவள்ளுவர் தாய் தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இலவச சீருடைகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த இலவச சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளாளர் முத்துகிருஷ்ணன் வந்திருந்த அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த அமைப்பின் கௌரவ தலைவர் பத்மஸ்ரீ கலைமாமணி கேசவசுவாமி, மருத்துவர் உமா மகேஸ்வரி கிருஷ்ணன், மருத்துவர் அருள்முருகன், கலைமாமணி முத்துக்குமார், அம்மா என்கிற பொற்கொடி, பாவலர் செல்வி, ஹசன் ஹசரியா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கி மாணவ மாணவிகளுக்கு சீருடைகள் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் அமைப்பின் உறுப்பினர்கள் பிருந்தா, நிவேதா, மணிகண்டன் பிரபு, உதயகுமார், சூர்யா, மொய்தீன், விஜய், ராம்ஜி, கிரீதரன், புனித்ராஜ், பிரணவ், விக்னேஷ், திருமலை ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். நிறைவாக அமைப்பின் தலைவர் சமூக சேவகர் ஜமுனா அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காரைக்கரங்கள் சமூக சேவை அமைப்பின் செயலர் விஷ்ணுவர்தன் சிறப்பான முறையில் செய்திருந்தார். காரைக்காலை அடுத்துள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தில் உலக நன்மைகள் வேண்டி தை மாத தேர்பவனி திருவிழா நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். காரைக்காலை அடுத்த தருமபுரத்தில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியார் ஆலயத்தில் உலக நன்மைகள் வேண்டியும் விவசாயம் செழித்திடவும் கொடிய நோயிலிருந்து மக்களை காத்திடவும் தை மாத திருவிழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித செபஸ்தியார் ஆலயத்தில் தேர்பவனி வீதி உலா நிகழ்வு மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக திருப்பலியினை ஆன்மீக குரு பால்ராஜ்குமார் திருப்பலியை நடத்தி வைத்தார். தொடர்ந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புனித செபஸ்தியார் வீதி உலா நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இதில் கிறிஸ்தவ பெண்கள் தேரை தோள்களில் சுமந்து வந்தனர். எல்லாரும் போங்க, சைடுல நிக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து தூணும் எங்களுக்கு காவலாக வருவதாக. இந்த தேருக்கு முன்னும் பின்னும் வலமும் இடமும் ஆண்டவரே உமது பேரிரக்கம் எங்களை சூழ்ந்து கொண்டு இந்த பவனியை அர்த்தமுள்ளதாக்க, அமைதி உள்ளதாக்க, நோய் நொடி நீக்க வல்லவரே குணத்தில் பிறந்து வளர்ந்த தோமகனாம் தருமபுரத்தில் வீற்றிருக்கும் புனித செபஸ்தியார் திரு அவையின் தொடக்க கால பொருள் உதவிய எல்லா மக்களையும் எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதிப்பீராக. இதோ இந்த நேரத்திலே இந்த பகுதி வாழ் மக்களுக்காகவும் இந்த பவனியிலே வளம் வருகின்ற மக்களுக்காகவும் நாங்கள் கொண்டாடுகிறோம். செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்ப்போம். சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இன்று நம்மோடு இல்லை. கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ சூழ்ச்சிகளில் இருந்தும் ஆபத்துக்களில் இருந்தும் விபத்துக்களில் இருந்தும் இத்துடன் இந்த சிறப்பு தொகுப்பு நிறைவு பெறுகிறது.